செட்டிநாடு கருப்பு கவனி அரிசி வச்சு நிறைய வீடியோஸ் நம்ம செட்டிநாடு குக் புக் சேனலில் பார்த்துருக்கோம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நல்லா ஸ்பாஞ்சியாக இருக்க மாதிரி சூப்பரான கருப்பு கவனி அரிசியில் செஞ்ச இட்லி தான் பார்க்க போகிறோம். இது கூடவே நம்ம குழிப்பணியாரம் பார்க்க போகிறோம். இந்த இட்லி ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. நீங்கள் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதே போல் குழிப்பணியாரம் வெளியில் மொறுமொறுன்னு உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்க மாதிரி குழிப்பணியாரம் எப்படி செய்கிறதுன்னு சொல்ல போகிறேன். இதுக்கு ஒரு கொத்தமல்லி சட்னியும் ரெசிபி நான் சொல்ல போகிறேன். இந்த கவனி அரிசியில் நிறைய எக்கச்சக்கமான சத்து இருக்குது. அந்த காலத்தில் ராஜாக்கள் மட்டுமே பயன்படுத்திகிட்டு இருந்த அரிசி அதனுடைய முக்கியத்துவமும் அதனுடைய பெருமையும் தெரிஞ்சு இப்போ எல்லாருமே பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் நார்ச்சத்து நிறைய இருக்குது, ஊட்டச்சத்து அதிகமாகவே இருக்குது. இந்த அரிசியில் இயற்கையாகவே ஆக்சிஜனேற்ற பண்புகள் இருக்கிறதுனால எல்லாருமே குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் இது நல்லாவே தாராளமாக எடுத்துக்கலாம். இதில் இரும்பு சத்து, கால்சியம், பாஸ்பரஸ், பொட்டாசியம், துத்தநாகம், தாமிரம் அப்படின்னு எக்கச்சக்கமான சத்துக்கள் நிறைந்திருக்கிறதுனால இந்த அரிசி ரொம்பவே நல்லது. சாதாரண அரிசி எடுத்துக்கிறதுக்கு பதிலாக இது வாரத்தில் 2 தடவையாவது குறைஞ்சதை எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது. இந்த அரிசி செட்டிநாடு ஸ்நாக்ஸ் ஆன்லைனில் கிடைக்கும். நம்மளோட அரிசி பார்த்திங்கன்னா செட்டிநாடு பகுதியில் விளைஞ்சது. இது உரம் எதுவுமே பயன்படுத்தாத தரமான அரிசி. நம்ம ஃபர்டிலைசர்ஸ் எதுவுமே பயன்படுத்துறதில்ல. நம்ம செட்டிநாடு பகுதியில் விளைஞ்சது. இது செட்டிநாடு ஸ்நாக்ஸ் ஆன்லைனில் புக் பண்ணி வாங்கிக்கலாம். இப்போ இந்த குழிப்பணியாரம் எப்படி செய்கிறது, அது கூடவே இட்லியும் எப்படி செய்கிறது, இதுக்கு மாவு எப்படி தயார் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம செட்டிநாடு ஸ்நாக்ஸ் ஆன்லைன் சேனலை முதல்ல பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்துடைய ரெசிபியும் டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த கவனரிசி இட்லிக்கும் குழிப்பணியாரத்துக்கும் மாவை எப்படி தயார் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இது கவனரிசி 1 பங்கு, இட்லி அரிசி 1 பங்கு சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா கவனரிசி 1 பங்கு, இட்லி அரிசி அரை பங்கு சேர்த்துக்கலாம். வெறும் கவனரிசி மட்டும் சேர்த்தோன்னா கொஞ்சம் பிசுபிசுப்பு தன்மை ஜாஸ்தி இருக்கும். அதனால் இந்த மாதிரி சேர்த்து பயன்படுத்துங்க. இட்லிக்கு அரைக்கிற மாதிரியே தான் 4:1 உளுந்து, 4 பங்குக்கு 1 பங்கு உளுந்து, கொஞ்சோண்டு வெந்தயம் சேர்த்து தனித்தனியாக நான் ஊற வச்சுருக்கேன். நல்லா கழுவிட்டு ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் ஊற வச்சுட்டு இட்லி மாவு மாதிரி அரைச்சிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் நார்மலாக இட்லி மாவு அரைச்சிட்டு இந்த கவன அரிசி மாவு கிடைக்கும். இதுவும் செட்டிநாடு ஸ்நாக்ஸ் ஆன்லைனில் கிடைக்கும். இந்த கவன அரிசி மாவையும் நீங்கள் இட்லி மாவில் கலந்துட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு இட்லியோ குழிப்பணியாரமோ பண்ணிக்கலாம். அதுவும் ஒரு மெத்தடு தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இந்த மாதிரி பண்ணாலும் உங்களுக்கு நல்லாயிருக்கும். கவனரிசி மாவில் உங்களுக்கு புட்டு பண்ணலாம், கஞ்சி பண்ணலாம். இந்த மாதிரி தோசை, புளிச்ச மாவு இட்லி மாவு இருந்ததுன்னா அதில் கலந்துட்டு தோசையும் பண்ணலாம். நீங்கள் ஆட்டின மாவாக இருந்தால் 1 இன்ச்சு கேப் விட்டு வெசலில் நல்லா ஆட்டிட்டு ஊற வச்சு ஆட்டுறோம் இல்லையா, அந்த இட்லி மாவு மாதிரி ஆட்டுறோம் இல்லையா, அதை 1 இன்ச்சு கேப் விட்டு நான் இப்போ மூடி வச்சுருக்கேன். நான் ஊற வச்சு தான் அரைச்சிருக்கேன். கவனரிசியும் இட்லி அரிசியும் கொஞ்சோண்டு உளுந்து வெந்தயம் சேர்த்து ஊற வச்சுட்டு அரைச்சிட்டு உப்பு சேர்த்து கரைச்சி மூடி வச்சுருக்கேன். அடுத்த நாள் காலையில் எடுத்து பார்த்தோன்னா இந்த மாதிரி நல்லா பொங்கி வந்திருக்கும். ஒரு 6 மணி நேரத்துலேருந்து 8 மணி நேரம் வரைக்கும் நீங்கள் அதை புளிக்க வைக்கலாம். இது ஈஸியாகவே புளிச்சிடும். இட்லி மாவு மாதிரியே தான் ரெசிபி, எல்லாமே இட்லி மாவு மாதிரி தான். இந்த மாவுலேருந்து பாதி மாவை எடுத்து நம்ம இட்லி பண்ண போகிறோம். நான் உப்பு சேர்த்து நேற்றே கரைச்சிட்டேன்னு சொன்னேன். இந்த மாவில் பாதி அளவு எடுத்துகிட்டு நம்ம இட்லி பண்ண போகிறோம், பாதி அளவு குழிப்பணியாரம் பண்ண போகிறோம். இதே மாவை வச்சு தான் 2 ரெசிபியும் செய்ய போகிறோம். இது ரொம்ப சூப்பராக இருக்கும். இட்லியும் அப்படியே நீங்கள் இட்லி ஸ்டீம் குக் பண்ணிவிட்டு கொத்தமல்லி சட்னியோ இல்லை மிளகாய் சட்னியோ வச்சு பரிமாறலாம். இப்போ நான் அது பாதி அளவை எடுத்துகிட்டு இட்லி பண்ணிவிட்டு பாதி அளவில் குழிப்பணியாரம் பண்ண போகிறேன். இட்லி பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். இந்த இட்லி பிளேட்டில் கீழே எண்ணெய் க்ரீஸ் பண்ணிவிட்டு மாவு ஊற்றி வச்சிடலாம். இது ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் வேக விட்டுருங்க. நல்லா சூப்பராக சாஃப்டாக கிடச்சிரும். இது நம்ம எந்த சட்னி கூட வேணாலும் பரிமாறலாம். இது நான் இங்கே வேக வைக்கிறேன். வேக வச்சுட்டு குழிப்பணியாரம் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மாதிரி சாஃப்டான இட்லி சூப்பராக கிடச்சிரும். இந்த இட்லிக்கு நீங்கள் எந்த சட்னி, அது வெங்காய சட்னி, வெங்காய கோஸுன்னு சொல்லுவோம் இல்லையா, அது மிளகாய் சட்னி, கொத்தமல்லி சட்னி எதுனாலுமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அடுத்ததாக நம்ம குழிப்பணியாரத்துக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம். ஒரு பேனை சூடு பண்ணிவிட்டு 2லேருந்து 3 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு சேர்த்துருங்க. கடுகு, ஜீரகம், உளுத்தம்பருப்பு, பெருங்காயம் சேர்க்க போகிறேன். வெங்காயம், பச்சை மிளகாய் நான் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் வெஜிடபிள்ஸ் வேணும்னாலும் இதில் பொடியாக சேர்த்து கட் பண்ணிக்கலாம். இந்த கடுகு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம் எல்லாம் பொரிஞ்சு வந்த உடனே பொடியாக கட் பண்ணினா வெங்காயம் நல்லா தாராளமாக சேர்த்துக்கோங்க. ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு பொடியாக அரிஞ்ச வெங்காயம், பச்சை மிளகாய்
கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நீங்கள் இந்த இடத்துல காய்கறிகள் சேர்க்கணும் அப்படின்னாவே பொடி பொடியாக அரிஞ்ச பீன்ஸ் சேர்த்துக்கலாம், மஷ்ரூம் சேர்க்கலாம், கேரட்டு சேர்க்கலாம். இந்த மாதிரி காய்கறிகளும் சேர்த்துக்கலாம். முந்திரி தாளிக்கும் போது முந்திரி போட்டு தாளிக்கலாம். இந்த மாதிரி நம்மளோட இன்ட்ரெஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி எல்லாம் சேர்த்துக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ கொஞ்சோண்டு கருவேப்பிலையும் பச்சை மிளகாயும் பொடி பொடியாக அரிஞ்சு போட்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். கொஞ்சம் தேங்காயும் சேர்த்து விட்டுருங்க, சுவை ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ குழிப்பணியார கல்லை அடுப்பில் வச்சுருக்கேன். அது நல்லா சூடாகட்டும். நம்ம வதக்கி வச்சுருக்கிறது நல்லா ஆறிட்டு இருக்கு. இப்போ ஒரு பவுலில் தேவையான அளவு மாவை எடுத்திருக்கேன். இந்த மாவை நம்ம கெட்டியாக இருக்கும். நம்ம இட்லி மாவுக்கு எடுத்தோம் இல்லையா, அதனால் கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்து கரைச்சி விட்டுக்கோங்க. நம்ம வதக்கின பொருள் எல்லாம் வேறு இதில் சேர்க்க போகிறோங்கும் போது ரொம்ப கெட்டியாகவே இருக்கும். இந்த மாவு ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, குழிப்பணியாரத்துக்கு கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. அதனால் மிதமான பக்குவத்தில் இருக்க மாதிரி இந்த மாவுக்கு கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்து கலந்துட்டு நம்ம வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா, வெங்காயம், பச்சை மிளகா, வெஜிடபிள்ஸு, தேங்காய் இதெல்லாம் வதக்கி வச்சுருக்கோம்ல, அதுவும் தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கரைச்சிக்குவேன். நான் நிறைய சேர்த்து கரைச்சி வச்சிட்டோன்னா வேஸ்ட் ஆகிடும் ஃப்ரிட்ஜில் வச்சா. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ரெண்டையும் தனியாக வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கரைச்சிக்கோங்க. மிச்சம் இருந்தாலும் ரெண்டையும் தனித்தனியாகவே நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நைட்டுக்கு கூட திரும்ப அதை மிக்ஸ் பண்ணி ஊற்றிக்கலாம். அதனால் நான் ரெண்டையும் தனித்தனியாக வச்சுக்கிட்டு வேண்டிய அளவு மட்டும் சேர்த்து கரைச்சி பேனில் ஊற்றிடுவேன். இந்த மாதிரி நல்லா சேர்த்து கரைச்சிக்கோங்க. கரைக்கும் போது உங்களுக்கு தெரியும், தேவைன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்து கரைச்சிக்கோங்க. பேன் நல்லா சூடாகிடுச்சு. எண்ணெய் சேர்த்துருக்கேன் அது எல்லா குழியிலையுமே. இப்போது எண்ணெய் சேர்த்து நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்க மாவை ஊற்றி பணியாரம் சுட்டு எடுத்து பாருங்கள். இதை ரொம்ப நிதானமாக வேக வைக்கணும். கவனரிசி மாவு கொஞ்சம் வேகிறதுக்கு லேட் ஆகும். நிதானமாக வேக வச்சு எடுத்துக்கோங்க. கல் நல்லா சூடானதுக்கப்புறம் ஊற்றுங்க. முதலையே மாவை ஊற்றிடாதீங்க. கை வச்சு பார்த்துட்டு கல் சூடாகிடுச்சுன்னா இந்த மாவை கொஞ்சம் முக்கால் குழிக்கு இருக்க மாதிரி ஊற்றி விட்டு நல்லா ஓரமெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படி நல்லா வெந்த மாதிரி வரும், கலர் மாறி வரும். நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த மாதிரி ஸ்டேஜில் தான் திருப்பணும். அது வரைக்கும் திருப்பாதீங்க. நிதானமாக அதை திருப்பி விட்டுட்டு அடுத்த பக்கமும் வேக விடுங்க. இது கொஞ்சம் நிதானமாக செய்ய வேண்டிய வேலை. நீங்கள் நெய் வேணும்னா நெய் சேர்த்து விட்டுக்கலாம். முதல் கல் பார்த்திங்கன்னா கொஞ்சம் எடுக்கிறது கஷ்டமாக இருக்கும். அடுத்தடுத்து நீங்கள் ஊற்ற உங்களுக்கு நீட்டாக அப்படியே ஸ்மூத்தாக எடுக்க வரும். இந்த மாதிரி திருப்பி விட்டு ரெண்டு பக்கமும் வேக விட்டு எடுத்துக்கலாம். இது ரொம்ப கிறிஸ்பியாகவும் இருக்கும், சுவையாகவும் இருக்கும். இது நிறைய வெங்காயம், பச்சை மிளகா, காய்கறிகள் எல்லாம் சேர்க்கும்போது இந்த பணியாரம் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். கவனரிசிக்குன்னு ஒரு தனி சுவையும் மனமும் இருக்குது. அந்த சுவையோட மனத்தோட இந்த குழிப்பணியாரம் செஞ்சு பாருங்கள். இதுக்கு ஏதுவான கொத்தமல்லி சட்னி ஒரு ஷார்ட்டாக நான் ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்றேன். வெங்காயம், பச்சை மிளகா, தக்காளி, தேங்காய், உப்பு, புளி, கொத்தமல்லி தழை, இதுதான் இதுக்கு தேவையான பொருள். கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை நல்லா தாளித்து விட்டுருங்க. வெங்காயம், பச்சை மிளகா, தக்காளி வதக்கிக்கோங்க. தேங்காயும் சேர்த்துக்கோங்க. 2 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழை சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு தேங்காயை சேர்த்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிடணும். நீங்கள் கொத்தமல்லி தழை சேர்த்த உடனே சுவிட்ச் ஆஃப் பண்ணிடணும். அப்போ தான் அந்த மல்லித்தழையினுடைய மனம் அட்டகாசமாக இருக்கும். சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கைப்பிடி தேங்காயும் சேர்த்துக்கோங்க. உப்பு, புளி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இந்த வெங்காயம், பச்சை மிளகா, தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, தேங்காய், உப்பு, புளி எல்லாத்தையும் சேர்த்து ஒரு சட்னி ரெடி பண்ணி இந்த குழிப்பணியாரத்தோட பரிமாறி பாருங்கள். ரொம்ப சூப்பராக அட்டகாசமாக இருக்குங்க. எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. மிளகா துவையல், கொத்தமல்லி தழை சட்னி ரெண்டுமே நான் இன்றைக்கி ரெடி பண்ணியிருக்கேன். எங்கள் வீட்டில் இன்றைக்கி அருமையான குழிப்பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. கொத்தமல்லி தழை சட்னியோட இட்லியும் பரிமாற போகிறோம். இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத உங்களுடைய அனுபவத்தை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. செட்டிநாடு பகுதியில் ரொம்ப பிரபலமான எல்லா விருந்துகள்லையும் பரிமாறக்கூடிய கவனி அரிசி இனிப்பு வகை. இது எப்படி செய்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி கவனி அரிசியை ஒரு 6 மணி நேரம் நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுடுங்க. ஊற வச்சுட்டு ப்ரெஷர் குக்கரில் ஒரு 3-4 சவுண்டு விட்டுருங்க. நல்லா சாஃப்டாக குக் ஆகிடும். இந்த மாதிரி ஜெல்லி மாதிரி சூப்பராக இருக்கும். இது சுவையும் மனமும் அட்டகாசமாக இருக்கும். நல்லா குக் ஆனதுக்கப்புறம் நல்லா மசிச்சு விட்டுருங்க. மத்து போட்டு மசிச்சு விட்டுட்டு இன்னும் சாஃப்ட் ஆகிறதுக்காக மசிக்க சொல்கிறேன். நல்லா மசிச்சுட்டு தேங்காய், நெய், நாட்டு சக்கரை சேர்த்து கலந்துட்டு பரிமாறலாம். இதோட விவரமான செய்முறை விளக்கம் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம். அதையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். சுவையை ரசிக்கலாம் வாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.